Hi students, welcome to Chennai IAS Academy. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சில் ஃபர்ஸ்ட் 2 நாட்கள், அதாவது கிளாஸ் நடக்க போகிற ஃபர்ஸ்ட் 2 நாட்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து கம்யூனிட்டி இமேஜ் பார்த்துருப்பீங்க, டெலிகிராமோட இமேஜஸ் பார்த்துருப்பீங்க. அப்போ டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணுறது குரூப் 2A மெயின்ஸுக்குரிய ஃப்ரீ டெமோ கிளாஸ் இலவச அறிமுக வகுப்பு 1/6/2022, அதாவது கம்மிங் வெனஸ்டே புதன்கிழமை, வர புதன்கிழமை, இது வரை கம்மிங் சண்டே ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. ஓகேங்களா? ரெண்டு கிளாஸ் நடைபெறுகிறது. மார்னிங் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM இருந்து 1 PM வரைக்கும். ஓகே, மார்னிங் 10 AM இருந்து 1 PM வரைக்கும் கிளாஸஸ் நடக்க போகுது. அதாவது இது வந்து என்னெல்லாம் கிளாஸஸ் எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டஸ் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம், நம்ம வைக்கக்கூடிய 33 தேர்வுகள் எப்படி போக போகுது, ஒவ்வொரு தேர்வுகளையும் விடையளிப்பது எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மெயினாக என்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாடத்திட்டம் என்ன, சிலபஸ். இன்னமும் நிறைய பேர் குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸ் எல்லாம் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருப்போம், ஆனால் சிலபஸே என்னன்னு தெரியாது. என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஜஸ்ட் சும்மா சிலபஸ், இந்த வார்த்தை இருக்குது, ஹீட் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, ஜஸ்ட் அந்த யூனிட்டோட நேம் மட்டும் படிச்சிருப்போம். அப்போ ஜஸ்ட் அந்த யூனிட்டோட நேம் மட்டும் படிச்சா மட்டும் போதாது. அந்த 5 யூனிட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதுல இருந்து எந்த யூனிட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எப்படி கேள்விகள் வருது, இதெல்லாம் வந்து பாடத்திட்டத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டோட்டல் சிலபஸையும் வச்சுட்டு அந்தந்த யூனிட்டுக்குரிய ஸ்டாஃப் வர போறாங்க, அந்த யூனிட்டோட ஸ்டாஃப் வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இந்த யூனிட்ல வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இங்க வந்து இவ்வளவு தேர்வுகள் கேட்கப்படுகிறது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம்னா பாடத்திட்டம், டோட்டல் சிலபஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் இன்க்ளூடிங். ஓகே, தமிழ் தகுதி தேர்வுக்கும் சேர்த்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, முந்தைய வினாத்தாள், அதாவது ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸாமோடைய பேட்டர்ன் வேற தான். அதுக்கு வந்து 3 மார்க் இருந்திருக்கு, இப்போ 3 மார்க் இருந்திருக்காது. ஓகேங்களா? ஆனா முந்தைய வினாத்தாள் அதோடைய ஸ்டாண்டர்ட் லெவல் என்ன, அதுல வந்து என்னென்ன கொதிக்கு எந்தெந்த யூனிட்டுக்கு 1ல இருந்து 5 யூனிட் இருக்குதா, அதே சிலபஸ் தான். 5 யூனிட்டோடைய இம்பார்ட்டன்ஸ், எந்த யூனிட்டுக்கு அதிகமான கேள்வி கேட்டுக்கிறாங்க, எந்த யூனிட்டுக்கு கம்மியான கேள்வி கேட்டுக்கிறாங்க, இதை நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம இதான் கம்மிங் டெமோ கிளாஸஸ்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்சஸ், நம்ம எல்லாத்துமே நம்ம படிக்கிறோம். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எங்க இருந்து சோர்ஸ் எடுக்க போறோம், சயின்ஸ்க்கு எங்க இருந்து சோர்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னா இதாம ஸ்கூல் புக்ல இருக்குது, அது அல்லாம நமக்கு இருக்கிற மெட்டீரியலே இருக்கதா போகுது. ஓகேங்களா? அப்ப சோர்ஸ் அது தவிர நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எங்க இருந்து படிக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் வேற என்னென்ன வெப்சைட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சோர்சஸ், நம்ம படிக்க வேண்டிய சோர்சஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு யூனிட் தனித்தனியாக ஸ்டாஃபோட தனித்தனியா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்கில் கேள்வியை புரிந்து கொள்ளல். ஒரு கேள்வி கேட்காங்கன்னா அந்த கேள்வி நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுதான் வந்து எல்லாருக்குமே சேலஞ்சஸ். கேள்வி ஒன்று கேட்பாங்க, நம்ம பதில் ஒன்று அளிப்போம், என்ன கேள்வி கேட்குறாங்க நமக்கு புரியாது, அதற்கு வார்த்தைகள், விரிந்துரை, அப்புறம் வந்து அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, இந்த மாதிரி லிஸ்ட் அவுட், டிஸ்கஸ், எவாலுவேட், இல்லஸ்ட்ரேட், இந்த மாதிரி வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம், இதை வச்சு நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? கேள்வியை புரிஞ்சுக்கொள்ளும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விடை, நம்ம ஆல்ரெடி ஒரு விடையை வந்து 15 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி வந்து பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் 6 மார்க் கொஸ்டின் எப்படி பதிலளிக்கணும், 15 மார்க் கொஸ்டின் எப்படி பதிலளிக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க் கொஸ்டின்ஸையும் நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர் பதிலளிக்கிறது, ஒரு கேள்வி நான் படிச்சிட்டேன்னா அதுக்கு நானும் பதில் சொல்லிடுவேன், நீங்களும் பதில் சொல்றீங்க. ஆனா அந்த கொஸ்டினை அந்த இடத்துல அவங்க லைன் போட்ட ஷீட்ல அந்த பேஜுக்குள்ள அந்த வேர்ட் லிமிட்ல நம்ம எப்படி வந்து நம்ம பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அன்னைக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஆன புதன்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கக்கூடிய ஃப்ரீ டெமோ கிளாஸ் 2 நாளே வந்து ஒவ்வொரு ஸ்டாஃபா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இது ஃப்ரீ டெமோ கிளாஸ், எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அடுத்த வருஷமும் குரூப் 2 வரதான் போகுது. அடுத்த வருஷம் குரூப் 2 எழுத நினைக்கிறவங்களும் தாராளமா இந்த வருஷம் மெயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இல்ல அடுத்த வருஷம் நம்ம போயிட்டு புதுசா மெயின்ஸ் என்னன்னு தெரியாம இருக்கிறதுக்கு இந்த வருஷம் நம்ம மெயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு போறதுக்கு ஒரு சுலபமா இருக்குது. ஓகேங்களா? அப்ப டேட்டை பொறுத்த வரைக்கும் சேம் டேட் 1/6, அதாவது ஜூன் 1ஆம் தேதி வர புதன்கிழமை. அடுத்து 2வது டெமோ கிளாஸ், அதே கிளாஸ்ல இருந்து வேற கிளாஸ். இதுல வந்து ஒரு சில ஸ்டாஃப் வர போறாங்க, இது ஒரு சில ஸ்டாஃப் வர போறாங்க. இப்போ நம்ம தேர்வுகளையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 2 கிளியர் பண்ண ஒரு சில ஸ்டாஃப் வரதா போறாங்க. குரூப் 1 எக்ஸாம்ல மெயின்ஸ் அப்பியர் ஆன ஒரு சில ஸ்டாஃப் வர போறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அவங்க குரூப் 2ல பெரிய போஸ்டிங் இருக்கிறவங்க, மெயின்ஸ் எழுதி டாப் ரேங்க்ல எடுத்தவங்க, இந்த மாதிரி ஸ்டாஃப் தான் நமக்கு அவைலபிளா வர போறாங்க. அதே மாதிரி குரூப் 1ல
மெயின்ஸ் எழுதினவங்க, இன்டர்வியூ கேண்டிடேட், இவங்க எல்லாருமே நமக்கு ஸ்டாஃபாக வந்து வர போறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 2 நாள்ல நமக்கு டெமோ கிளாஸ் நடக்க போது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க கூட வாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கூட தாராளமா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அட்ரஸ் தெரியாதவங்க வந்து கீழே இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ணி கேட்டுக்கலாம். அல்லது வேலூர்ல தினகரன் ஸ்டாப், அதுல வந்து அம்மா உணவகத்துக்கு எதிராக. ஓகேங்களா? தினகரன் டவுன் இருக்கு, அதுல அம்மா உணவகத்துக்கு எதிராக. இந்த டே ரொம்ப ரொம்ப முக்கியம், கணக்கு வச்சுக்கோங்க. டெமோ கிளாஸ் எந்த விதமான என்ன சொல்றது, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்த மாதிரி தான். என்னது சிலபஸ், முந்தைய நாட்டு வினாக்கள், சோர்ஸ், கேள்வி புரிந்து கொள்ளல், விடை கட்டமைப்பு, ஏதாவது பேச போறோம். ஓகேங்களா? வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறவங்க தாராளமாக கீழே இருக்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து நாங்கள் நம்பர் வைக்கிறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.